மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, மல்லியும் நம்ம விஜயும் வந்து தனியா ரைடு போறதுக்காக பிளான் பண்றாங்க. ஆனா, வெண்பாவ பிரிஞ்சு நான் இருந்ததே இல்லையே! வெண்பா விட்டுட்டு எப்படி போறது? அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க. ஆனா, நான் பார்த்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மல்லியும் விஜயும் பார்த்தீங்கன்னா, தனியா பைக் எடுத்துட்டு ரைட் போறாங்க. சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி ஆயிட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வெண்பாவ கடத்திடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவின் வந்து பிளான் பண்ணிட்டுருக்காரு. அவர் ஒரு பக்கம் வெண்பா தனியா இருக்கிறத பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. நம்ம ஆல்ரெடி மல்லி வேற வெண்பாவ இதுவரைக்கும் நான் பிரிஞ்சதே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கண்டிப்பா வந்து கவின் கடத்த போறான். அதுதான் நடக்க போது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியும் விஜயும் போயிட்டு இருக்கிறத நம்ம தீபிகா மேடம் வந்து பார்த்துடுறாங்க. இவங்கள தான் நம்ம ஃபாலோ பண்ணி வந்தோம். இவங்க ஜாலியா ரைடு போறாங்களா? இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்க டீய கூட கீழ தூக்கி போட்டுட்டு அப்படியே ஃபாலோ பண்றாங்க. எதுக்காக பண்றாங்கன்னே தெரியல. உண்மையான குற்றவாளி யாருன்னே தெரியாம நம்ம தீபிகா ஏன் இப்படி பண்றாங்கன்னே புரியல. ஆனா பார்த்தீங்கன்னா, விஜயும் நம்ம மல்லியும் சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு புடிக்கலன்றது மட்டும் நல்லா தெளிவாவே தெரியுது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையான குற்றவாளி யாருன்னே நம்ம தீபிகாவுக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கல. யாரோ சம்மந்தம் இல்லாம நம்ம மல்லி பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. அங்க தான் கவின் இருக்கான். அவன புடிச்சா உண்மையிலே கண்டிப்பா யார் இந்த கொலைய பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாவே தெரிஞ்சிரும். இன்னொரு பக்கம் நம்ம ராஜி வந்து அவன விடக்கூடாது. அவன ஏன் இப்படி பண்றான்? ஒரு சின்ன பையன் என்ன பத்தின ரகசியத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னைக்கே பிளாக்மெயில் பண்றானா? அவன சும்மாவே விடமாட்டேன். அப்படி இப்படின்னு பயங்கரமா வந்து ராஜி வந்து கத்துறாங்க ரகு கிட்ட. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மேடம். அவன புடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நியூஸா வரும். நீங்க இங்கேயே கூலா ஹேப்பியா இருங்க. அவன புடிச்சிட்டு கால் பண்றேன் அப்டின்னே சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கவின தொரத்துறதுக்காக ரவுடிங்க புடிக்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்க. ஆனா கவின் பார்த்தீங்கன்னா, வெண்பாவே தூக்குறதுக்காக பிளான் போட்டு பார்த்தீங்கன்னா, பின்னாடி சுத்திட்டுருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வெண்பா எப்படி தப்பிக்க போறாங்க? நம்ம விஜய், மல்லி எப்படி காப்பாத்த போறாங்கன்றத